What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of காதல் காதலா. மறுபடியும் வந்துட்டேன் உங்கள் காதல் மன்னன் ஜீவன். எனக்கு இந்த வாரம் ஒரு கஷ்டமான வாரம். தளபதி வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு. அதனால இன்ஸ்டாகிராம்ல டாட்ஸ் வீடியோ போட்டு வருது ஆச்சு. அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட போட போட. அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, வாய் கொடுத்து பம்ப நீங்க வந்து ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. இருந்தாலும் அவரோட விஷயம் என்னன்னா, I wish him all the best. ஏன்னா வந்து he did something impossible and I'm very very glad that he was the first person to do it. நான் தளபதி ஹேட்டர் இல்ல, தளபதி ஃபேன்ஸ் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன். அவர் ஜெயிச்சது மட்டும் இல்ல, அவர் இப்ப ஆளணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கணும். அவர் என்ன பண்றாரு பார்த்து அவர் தப்பான வழி போகாம இருக்கிறது உங்க கடமை. இல்லாட்டி நான் வந்து திருப்பி ஹேட் பண்ணிட்டு இருப்பேன். Meanwhile, உனது பேரெழுதி பக்கத்துல. சோ இந்த மாதிரி வந்து ஒரு புனிதமான கதை இருக்குன்னு என் டீம்லாம் சொல்லியிருக்காங்க. சோ வாங்க இந்த வர எபிசோட் போலாம். போராட்டல் கடை இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க இந்த ஒரு காலர் போலாம். ஹலோ ஹலோ என்ன நல்லா இருக்கேன். அங்க யார் பேசுறது? உங்களுக்கே ஒரு பேர் இருக்கா? நான் ஏதாச்சும் ஒரு பேர் வைப்பா? நீங்களே ஒரு பேர் வச்சுக்கீங்களேன். நானே பேர் வைக்கணுமா? ரொம்ப நாள் இந்த பேர் நான் பார்க்கவே இல்லை, அதனால ஆக்சுவலி நான் பார்த்ததே இல்லை. பட் உங்களுக்கு அசின்னு பேர் வைப்பா? உங்களுக்கு என்ன வயசாது? 35. ஓ இவ்வளோ யங் ஏஜா? சரி உங்களுக்கு என்னமா நடந்துச்சு? நான் என்னோட இவரை வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன். ஸ்கூல் படிக்கும்போது பாத்தீங்க? ஆமா. என்ன வயசு? உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ஆக்சுவலி எனக்கு அவங்கள வந்து ஃப்ரம் 1ல இருந்து தெரியும். பட் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது வந்து ஃப்ரம் 5ல தான். 17 வயசுல இருந்து இந்த காதல் ஓடிட்டு இருக்கு. ஆமா ரைட். ஆக்சுவலி ஃப்ரம் படிக்கும் போது நாள் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க டிஃபரெண்ட் ஸ்கூல் மாறி போயிட்டு வசி கான்டாக்ட் இல்ல. அப்புறம் ஒரு ஸ்கூல் கேம்ப், இன்டர் ஸ்கூல் கேம்ப் நடந்த போது மீட் பண்ணோம் திரும்ப. ஸோ அப்பதான் அந்த ஃப்ரம் 4 படிக்கும் போது திரும்ப வந்துட்டு கான்டாக்ட் வந்து அண்ட் தென் நாங்க மீட் பண்ணி ஸோ 1 year we were talkingல. அப்பவே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அண்ட் he also sounded like he liked me la இந்த மாதிரி. ஃப்ரம் 5 படிக்கும்போது 17 இயர்ஸ்ல வந்துட்டு we proposed la. I actually நான் தான் முதல்ல ப்ரோபோஸ் பண்ணேன். நீ தான் ப்ரோபோஸ் பண்ணியா? ஆமா. My God, என்ன பண்ணிருக்கீங்க? சரி கொஞ்சம் எப்படி ப்ரொபோஸ் பண்ணிட்டு அப்படியே சொல்லு. அப்படியே சொல்லு. நான் பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. சரி நீ இப்படிப்பா ப்ரொபோஸ் பண்ண? ஆக்சுவலி சில்லியா இருக்கும். நான் சும்மா ஒரு பட டைலாக் சொல்ல போய் அது வந்துட்டு அது அவங்க டூவான்னு கேட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே ஆரம்பிச்சதுதான். மலுப்பாத எவ்வளவு கான்டாக்ட்ஸ் எல்லாம் தேவையில்ல. நேரடியா சொல்லு நீ என்ன பண்ணன்னு. என்ன சொன்ன அவன்கிட்ட? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, இது ஒரு அசின் அண்ட் விஜய் மூவி தான். அந்த படத்துல டைலாக் தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி என்ன போக்கிரியா இல்ல சிவகாசியா? சிவகாசியா வந்துட்டு விஜய் வந்துட்டு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல அந்த கல்யாணத்துல வந்துட்டு டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைலாக்கை தான் நான் பேசிக்கலி சொன்னேன். அத்தனை வாட்டி சொல்லிட்டு எங்க மாமா பத்து ஒரு வாட்டி அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அவங்களும் வந்துட்டு ஆக்சுவலி அது சிரிச்சாங்க. சில்லி மாதிரி பேசாதப்பா. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப குஷியோ? நைட்ல இருந்து திரும்ப கால் பண்ணி நம்ம நைட்ல தான் டேட்டிங் பண்ணுவோம். ஸோ திருட்டுத்தனமா ஃபோன் பேசுறதெல்லாம் அப்பதானே. ஸோ அந்த டைமிங்ல வந்துட்டு ஹி மெசேஜ் என்ன கால் பண்ணி பேசும்போது சும்மா சொன்னியா இல்ல உண்மையா சொன்னியா? ஹி ஆஸ்க்ட் மீ லா. நீ ஒண்ணு காமெடி எப்படி பண்ணுங்க? நான் ஸ்டேஜ் இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் போய் சொன்னேன்? அப்படின்னு எனக்கு பயம் லைக் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த டயலாக் சொல்லும்போது அந்த பயம் இல்ல. இப்ப திருப்பி நீ உண்மையா சரியா இல்ல ஆக்சுவலி வாட் மீன் அந்த மாதிரி பயம் வந்துருச்சு உனக்கு? எனக்கு புரியுது. உங்க கண்ணுல எனக்கு சாவு பயம் தெரியுது.
அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நான் சொல்லிட்டேன், ஆமா உண்மையா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அப்படிதான் வந்துட்டு லவ் ஸ்டோரி வந்து ஆரம்பிச்சிச்சு. என்ன ஒரு விஷயம் நாங்க யோசிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, வீட்டுல என்ன யோசிப்பாங்க, லவ் பண்ணா இதுங்க வந்துட்டு கெட்டு குட்டி சோறா போயிருங்க, ஒழுங்கா படிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு we have அண்டர்ஸ்டாண்டிங்லா, லைக் நம்ம படிச்சு எப்படியாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி பூந்துடணும், ஸோ தட் நம்மளோட பேரண்ட்ஸோ இல்ல நம்ம ஃபேமிலி வந்துட்டு நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டைம் நாங்க ஸ்டடீஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணி and we got into the university. குட் நியூஸ். அவங்க வேற யூனிவர்சிட்டி கிடைச்சி, எனக்கு வேற யூனிவர்சிட்டி கிடைச்சி. ஸோ அங்கிருந்து தான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிச்சிச்சு. நான் வந்துட்டு பேக் டு மை ஹோம் டவுன், இங்க வந்துட்டு பேக் ஹோம் டவுன், பட் தென் அவங்களுக்கு வேற வேலை கிடைச்சு இமீடியட்லி. ஸோ இவன் டு கேரளா, அங்க போய் கேரளா போய் வேலை செய்யற சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நான் வந்து ஹோம் டவுன்ல. ஸோ மறுபடியும் கேளுக்கா? ஐயோ, கேளுக்கு வருவீங்களா? இல்ல டேய், கேளு இருக்கவங்க கூட குட்டி சூறா போல. கேளு தூரத்துல இருந்து கேளுக்கு வரீங்களா? நீங்க தான்டா கெட்டு சூறா போறீங்க. உங்களால தானே எங்களுக்கு கெட்ட பேரே வருது. நீங்க மத்த ஸ்டேட்ல இருந்து இங்க வந்துட்டு கேளுதான் நம்ம ஃப்ரீடமா இருக்கு. கேள்காரங்க வேணும் இவ்வளவு ஃப்ரீடமா இருக்க மாட்டான். நீ வந்து அந்த இடத்துல ஃப்ரீடம் இல்லாச்சு இங்க வந்து ஃப்ரீடம் தேடிட்டு எங்க பேருக்கு எடுத்துட்டு இருக்கிற. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் அண்ட் பிகினிங்ல வந்து ஃபேமிலி வந்து ஒத்துக்கல, போத் ஒப்போஸ்ல. ஸோ அந்த டைம்ல நாங்களும் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. we cannot meet, மோஸ்ட்லி எல்லாமே போன்லயே தான் வந்துட்டு எங்களோட கான்வர்சேஷன் இருக்கும். நானும் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். few years ago வந்துட்டு எங்களுக்கு வெட்டிங் வந்து டிசைட் ஆச்சு. ஏன்னா எல்லாம் ஸ்மூத்தா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலிஸ் வந்துட்டு பேசி அதை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி we were in relationship for more than 10 years. 10 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க. அதேங்க அப்பா, ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆமா, ஒரு more than 10 years. ஒரு டெக்கேடே நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அசின், எக்ஸாக்ட்லி. விஜய் கூட இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணதில்ல. இது தப்பு. கல்யாணம் பண்ண போற டைமிங்ல வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகேவா? அப்பதான் வந்து இந்த ரெட் ஃபிளாக்கே வந்துட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. பட் அது வந்து எப்படி சொல்லுவாங்க, அது பெருசா நான் போதை பண்ணல. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு நான் ஏதோ அகோடால ஹோட்டல் புக் பண்றதுக்கு வந்துட்டு என்னோட யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களோட வந்து நிறைய டைம் வந்து அவங்க புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சேன், அவங்களோட அக்கௌண்ட்ல வந்துட்டு லைக் நிறைய கிடைக்கும் இல்லையா, நம்ம நிறைய வாட்டி புக் பண்ணியிருந்தா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட அகோடா வந்து நான் திறந்து பார்க்கும் போது லாட் ஆஃப் புக்கிங் இருக்கு. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. பிஃபோர் தட் ஐ நெவர் ஓபன்ல, நான் வந்துட்டு திறந்து பார்த்ததெல்லாம் கிடையாது. அதெல்லாமே பார்த்தாக்கா வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் மோஸ்ட் ஆஃப் டைம் ஹி won't be here. இந்த டைமிங் வந்து ஹோம் டவுன்ல இல்லாத டைம். வேலைக்கு போயிருப்பாரு. வேலையில இருக்கிற நேரத்துல அந்த ஹோட்டல்ல புக் பண்ணிட்டு தங்கியிருப்பாரு. ஏன் இதெல்லாம் சந்தேகமா பாக்குற மாதிரியே இல்லையா? அந்த டைமிங்ல வந்துட்டு ஆக்சுவலி என்கிட்ட சொன்னது வந்துட்டு வேற இடத்துல வேலை, இன்னொரு ஸ்டேட்ல. பட் ஹி புக் த ஹோட்டல் இன் கேரளா. அப்போ உங்க சந்தேகம் வருமா வராதா? வருது, சரியான சந்தேகம் தான். அப்ப நீ என்ன பண்ண? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. நான் நேராக கன்ஃபார்ம் பண்ணேன். வாட் ஹேப்பன், ஏன் வந்துட்டு இந்த டைம்ல புக்கிங் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு அப்ப நிறைய புக்கிங்ஸ் இருந்தாச்சு. நான் ஒன்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா, ஐ ஃபீல் லைக் பிட் ஸ்ட்ரெஸ்லாம் என்னது. அப்போ ஐ சஸ்பெக்டட்ல சம்திங் ராங் அப்படின்ட்டு. தென் ஹி கிவ் அ ரீசன் சேயிங் தட் டைம் வந்துட்டு சம் பிசினஸ் ஏர்பிஎன்பி சம்திங் அந்த மாதிரி நான் செய்யறேன். ஐ மீன் என் ஃப்ரெண்ட் செய்யறாங்க. ஸோ நான் என்னோட புக்கிங் எடுத்து அவனுக்கு கொடுப்பேன், அவன் வேற ஆளுக்கு புக் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு he told me. தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். அப்படியும் செய்ய முடியாது. ஆனா உன்னை நல்ல அது உனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு வச்சு உன்னை மாத்திருக்கான். எக்ஸாக்ட்லி. நான் கொஞ்சம் அப்படி எப்படி சொல்லுவாங்க, நம்பிட்டேன். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. செகண்ட் திங் வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வாட்டி வந்துட்டு நான் உங்க ஃபேமிலி கூட நான் வந்து கொஞ்சம் பேசுவேன். ஸோ வீட்டுக்கெல்லாம் போறப்ப ஐ see a keychain. I saw a keychain. அந்த கிச்சன்ல வந்துட்டு ஹீஸ் பிக்சர் வாஸ் லேசர், லைக் லேசர் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பிக்சர் வந்து அந்த கிச்சன்ல இருக்கும். பின்னாடி வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கும், லைக் ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பின்னாடி வந்து டிரைவ் சேஃப்லி, ஐ லவ் யூ ஃபார் எவர், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி எழுதி இருந்துச்சு. நீ வாங்கி கொடுத்தேமா? நான் வாங்கி கொடுக்கலன்னு. நான் வாங்கி கொடுக்கல. நீ வாங்கி கொடுக்காதனால தான் மத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? இது யாரு வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு, மேபி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு. ஃப்ரெண்டு இது வாங்கி கொடுக்குறாங்க.
என் ஃப்ரெண்டுக்குலாம் நான் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுவேன். டிரைவ் சேவி ஐ லவ் யூ ஃபார் எவர். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தா டே என்னடா பண்ற நீ போட்ட ஊர்ல ஃப்ரெண்டு இப்படிதான் பண்ணுவாங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நீங்க வேற நம்பிட்டேன்னு எல்லாத்தையும். நம்பிட்டியா? நம்பிக்கையா? இன்னமா இவ்வளோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா இவ்வளோ நம்பிக்கையோட இருக்கக்கூடாது. அது செகண்ட் டைம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு we got married after a few months. அதுக்கப்புறம் Wait, you got married? we got married. Yes, we got married. Holy shit. இந்த விஷயத்தெல்லாம் தவிர எனக்கு வேற எந்த ரெட் ஃபிளாக்ஸும் தெரியல. ஸோ ஐ தாட் இட்ஸ் எப்படி சொல்லுவாங்க, அந்த டைம் அந்த கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஓகேலா, இட்ஸ் லைக் கன்வின்சிங்கா இல்லைன்னா கூட ஐ தாட் நான் தான் வந்து தெரியாம சஸ்பெக்ட் பண்றேன், நான் தான் வந்து தெரியாம சந்தேகப்படுறேன், அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கூட நான் வச்சிலன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஆக்சுவலி. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. ஸோ நான் ஏன் வந்து தேவையில்லாம சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லி அசின் அசின் வாட் அ சீன் அசின். அறிவில அகோடால மெயின் கஸ்டமரே அவன் தான் இருக்கான். இதெல்லாம் பார்த்தவன ரெட் ஃபிளாக் அது இல்ல. கல்யாண தொழுது போயிருக்க. இது உங்க அம்மாட்ட சொன்னாலே அவங்களே சொல்லிருப்பாங்க என்னம்மா இது என்ன பழக்கம். அப்பாவும் அதான் சொல்லிருப்பாரு. சரியான டென்ஷன் பாடி சார். We got married 2 years plus ஆச்சு. And then we had a baby boy. வாழ்க்கை முடிச்சிட முடியாது நகருனா. And அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு கொஞ்சம் ரெட் ஃபிளாக்ஸ் திரும்ப எனக்கு வந்து பட்டது என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்களோட போனை வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வாஷ்ரூம்க்கு எடுத்துட்டு போறது. குளிக்கும் போதோ இல்ல வாஷ்ரூம் போகும்போதோ ஹிப்ரி போன்லாம். ஒரு டைம்ல வந்து நான் நிறைய அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அப்பதான் நம்ம கூட வாழ்றோம். ஸோ அப்பயும் வந்து he is mostly out station and he will come back home for a week or 2 weeks something like that. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்பயும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் மோஸ்ட்லி எல்லாம். ஸோ கூட இருக்கிறதுன்னு சொல்ல கல்யாணம் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆமா, I'll be in my hometown. அது எப்படிமா பேபி பாய் வந்துச்சு? This is an unwanted statement irrelevant to the current situation. அதாவது அந்த 1 year கேப்ல வந்துச்சு. ஓ ஓ ஓ ஓ ஓ பண்ணி 1 year. ஓ ஓ கிடைக்கிற இடத்தெல்லாம் சிக்ஸர் போட்டா என்னமா தீயா வேலை செய்யணும் குமாரே. நீங்க டைம் நல்லாதான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. என்ன பண்றதா முதல்ல போனை வந்து நீ கல்யாணம் பண்ற முன்னாடி செக் பண்ணிருக்கணும். கல்யாணம் பண்ற முன்னாடி செக் பண்ணாம பேபி பேபின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பேபியே ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. எனக்கு அந்த இன்ட்யூஷன் இருந்தப்பயும் நான் வந்து அது நானே மூடி மறைச்சுக்கிட்டேன். ஐ மீன் அது வந்து இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி நானே மூடி மறைச்சிட்டேன் வாசி. So you gaslit yourself lah. Yes. என்னோட தாட் என்னன்னா, எனக்கு வந்து சைல்ட்ஹுட்ல எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. லைக் இந்த பாசம் வந்து இதெல்லாம் விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கிடைக்கல. ஸோ ஐ வாஸ் லைக் he is the person who gave me everything. ஸோ லைக் அட்டென்ஷன் கொடுத்தது பிகினிங்ல சொல்றேன். ஐ மீன் அந்த டைமிங்ல வந்து ஃபேமிலி எனக்கு அட்டென்ஷன் கொடுக்காத டைம்ல he gave me the attention. அந்த அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கும் போது I blindly trust him and blindly loved him. and நான் கிட்ட என்ன ரீசனுக்காக நீங்க போன் நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்ட்டு அப்ப அவங்க சொல்றது ரீசன் என்னன்னா, இல்ல நான் சும்மா எனக்கு போரிங்கா இருக்கும், ஐ ஜஸ்ட் ஸ்க்ரோல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே சொல்றது தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். பாத்ரூம்ல குளிக்கிற நேரத்துல ஏன்டா போரிங்கா இருக்கே, அந்த நேரத்துல என்னத்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்க வந்து அவுட் ஸ்டேஷன்ல இருக்கிற வாசி நம்ம டெய்லி ருட்டீன் வந்து எவ்ரி டைம் மாறிட்டே தான் இருக்கும். எப்படி சொல்லுவாங்க, நான் டெய்லி கால் பண்ணுவேன், டெய்லி வந்து வீடியோ கால் பண்ணி பேபி காட்டுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு லைக் எல்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. நத்திங் டு பி, எந்த ஒரு சந்தேகப்படுறதுக்கோ வாட் எவர் ஹி நெவர் டிட். எனக்கு எந்த ஒரு ரீசனும் கொடுக்கல. இப்பதான் இடையில ஒரு few months பேக்லாம் he passed away. My husband, he passed away. Yes. He passed away? Yes, he passed away. என்னமா ட்விஸ்ட் குடுக்குறது சொல்ல ஆளே காலி பண்ணிட்ட. யோசிச்சு பாருங்க, he is my உலகம். So I was so heartbroken. I don't know what to do. I even like tried to go with him. So அதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அதெல்லாம் actually ட்ரை பண்ணல because of my baby. But அவ்வளோ டிப்ரெஸ் ஆகி அந்த ஒரு ட்ராமால போய் ஓகே இப்பதான் வந்துட்டு நான் கொஞ்சம் ரிகவர் பண்ணணும் பேபிக்காகன்னு சொல்லிட்டு I was like recovering lah. அப்புறம் ஒரு டைம்ல வந்து I was going through his things and all these things. So I saw his phone வந்துட்டு I found out something lah. அதாவது some dating app அதுல வந்துட்டு he was chatting, so I can see the chat and everything. So I found out that he had an affair. Where even before we got married lah. So
of I go to the beginning of the conversation lah, a lot of conversation there. Like அப்ப கூட என்னோட மனசு என்ன சொல்லுச்சுன்னா இது இவங்களா இருக்காது, மேபி உங்க ஃப்ரெண்ட் யாராவது மிஸ்யூஸ் பண்ணி அப்படி புரியுதா. ஈவன் அந்த அளவுக்கு நான் பிளைண்டா லவ் பண்ணி பிளைண்டா நம்பினேன். Actually, you know what? I really want to ask, right? Because I'm very curious. You know, your husband passed away, and then you finding out that he had an affair and the affair was before even he got married, right? What did your perception of this man change? Yes, of course. 100% அந்த ட்ரஸ்ட் அவங்க மேல போட்டோம் இல்லையா, அது டோட்டலி ஆப்போசிட் ஆச்சு. ஸோ லைக் ஐ கீப் ஆன் லைக் அந்த மெமரிஸ் வாட் எவர் நான் கோ த்ரூ பண்ணது. ஐ மீன் அந்த டைமிங்ல வந்துட்டு நாங்க 2 பேரும் வெளியே போகும்போது அந்த டைம்ல நாங்க ஒரு கான்வர்சேஷன் வச்சிருப்போம். அது கூட ட்ரூவாக நான் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூ டோன்ட் ஹேவ் த பர்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டு கான்ஃபரன்ட் ஃபார் த ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் டு கிவ் யூ அ க்ளோஷர். So wait. அந்த டைமிங்ல வந்துட்டு வாட் யூ வில் டு. நீங்க இவ்ளோ இருக்கும்போது the lady is it one lady or a few ladies? Actually, he was talking to a few ladies, but there is only one affair lah, like until to the level like he had intercourse with her lah. So அது வரைக்கும் I found out அந்த ஒரு girl கூட மட்டும். எப்படி உனக்கு தெரியும்? The conversation, it's voice messages. They were talking about it and they were planning to meet up, and then this was happened even during எங்க கல்யாணம் நாங்க பேசும்போது அந்த டைம் பிளான் பண்ணும்போதுலாம் he was talking to her, and just recently even before he passed away, he was actually went to see her, meet her. We were here, நானும் என்னோட பேபியும் வந்துட்டு we were waiting for him when he will come back and all these things, but he was with her having fun. Cannot accept it, and it's really இப்ப கூட எனக்கு வந்து bother பண்ணது, and every night I couldn't sleep because of this. But of course I moved on. I don't know why it happened to me. Like அது எனக்கு கண்ணில் படணும்னு இருந்திருக்கு, அது பட்டுருச்சு. பட் இதுக்கு முன்னுக்கு நான் என்ன நினைச்சிட்டேன்னா, நீங்க கேட்ட மாதிரி அந்த பெர்செப்ஷன் வந்து டோட்டலி he is not the man I knew. He is not the man I believe. He is not the man I love. I don't know lah. I don't love him anymore. That's what I can say. Actually இது ஒரு பாடமா தான் நான் சொல்றேன். இது வந்துட்டு not to degrade my husband or degrade anyone, just to let the people know that don't trust anyone blindly. And இப்போ உள்ள காலகட்டத்துல வந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளைங்களும் வந்துட்டு ஈக்குவலி லைக் ஆம்பளை பையனுங்க மாதிரி ஆயிட்டாங்க. முன்ன வந்துட்டு நம்ம ரொம்ப பிளே பாய்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். முன்ன உள்ள காலத்துல அதான் நடந்துச்சு. பட் இப்ப இருக்கிற டைமிங்ல வந்துட்டு அந்த பிள்ளைங்களும் வந்து ஈக்குவலி அந்த மாதிரி ஓப்பன் டைப்பா ஆயிட்டாங்க. And they are open to sexting and then meeting up, having intercourse. நம்ம மாட்டீங்க, they did it in their first meeting. யார் என்கிட்ட வந்து பேசினா I have their suspicions. இவங்க உண்மையாவே என்கிட்ட பழகுறாங்களா, இவங்க உண்மையாவே என்கிட்ட உண்மையை சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல what is the reason he did this to me. Actually, to be honest, I understand உங்களோட frustration நல்லா புரியுது. However, it's like we cannot really ask the date, right? Why they actually did it. We are required to confront this and go through it whereas they already moved on. So it's very hard for us. இவ்வளோ நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனால் பதில் வராது. அந்த கஷ்டத்திலே இருக்கும்போது அது டிப்ரெஷன் போவோம், அது ஒரு அந்த தாட்லேயே நம்ம இறங்கிடுவோம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யோர் பெயின். அந்த வழியிலே தெரியுது இது என்ன எல்லாமே பொய்யா, 2 நாள் இருந்தது பொய்யா, உங்களுக்கு பதிலும் கிடைக்காது. அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் லிம்போ தட் யூ ஆர் இன். இது நான் பொதுவாக வந்து இந்த மாதிரி அட்வைஸ் நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த சிச்சுவேஷனுக்கு நான் சொல்றது என்னன்னா, காதல் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் இல்லைல்ல. So I think what you can do is, at least for your own mental health, what I'll suggest is whatever happened has happened. But if you want to remember him, just remember the good times and focus on making sure your baby believes that he was a good man, so she has a good perspective of what a good father should be or a good man should be. Because as much as we all have a lot of regrets and anger, I think the baby growing up, she should have a good role model as a father. நீங்க அது வந்து முழு உண்மையாக சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ் டேல் மாதிரி சொல்லலாம். ஆனால் அப்பா பற்றி வந்து கொஞ்சம் என்னது தப்பா பேச வேணாமே, ஏன்னா அவர் தான் போயிட்டாரு. It was good talking to you as a friend actually. ஃப்ரெண்டா பொதுவாக அண்ணன் பெண்ணன்னு கூப்பிட்டீங்க. சரி அண்ணனா ப்ரோ எல்லாமே சரி, எல்லாருக்கும் நான் அண்ணன் தான். சரி, anyways, thank you so much for sharing your story, and I hope you move on from this and have a wonderful life after this. Thank you so much. Have a good day. You too. Okay, bye. சரி, இந்த கதை கேட்கும் போது இது வந்து ரொம்ப காமனான ஸ்டோரி காதலால. ஆனா இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, she will never get the answers for what he did, and I think a lot of people are always like that. உங்களுக்கு வந்து உண்மையை வந்து கடைசி வரைக்கும் தெரியாது. அது உண்மைன்னு அவங்ககிட்ட நீ கன்ஃபர்ம் பண்ண
சொல்லுவா அது உண்மையா இல்லையான்னு கூட ஒன்று தெரியாது. I would say like trust is broken for her. Trust will be broken when you do this, but it takes a lot to build the trust back. So உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா it's okay to blame the world, it's fine, but it is also very very important for you to be out of it. So அது வந்து ரொம்ப கஷ்டம். நான் நிறைய பேர் சொல்லுவேன் making money is easier, but pulling yourself out of a situation that is very difficult is the hardest thing anybody can do. So when you are in that situation, make sure that you always be strong and don't ever suspect that the love you had for that person was wrong. No matter what, even the person was unfaithful or untruthful to you, your love was true, and that means a lot. So if you're married and if you're a lady in this situation, ஞாபகம் வச்சுங்க, உங்க காதல் வந்து தப்பு இல்லை, அவங்க காதல் தப்பா இருந்தா கூட உங்க காதல் தப்பு இல்லை. ஸோ உங்க காதலுக்கு உங்களே நீங்க வந்து தண்டிக்காதீங்க. Don't punish yourself for the betrayal of others. You love yourself, you love truly, and that is way more important. With that being said, உங்களுக்கு இந்த காதல் இருந்துச்சுன்னா மறக்காம Google Doc linkல சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம 1 million தொட்டிருக்கு உங்க கையில தான் இருக்கு. சோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. With that being said, my name is Jeevan and this is காதலா காதலா.